கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சர்வர் 9 சிஎம் விஷுவல் போட்டுக்கோங்க. ஆமாம் அதான் போட்டோ அண்ணா கொஞ்சம் கைங்க அண்ணா கைமா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பெருமை சேர்த்த தளபதி. முத்தமிழ் அறிஞர் டாக்டருக்கு கலைஞருக்கு பெருமை சேர்த்த தளபதி. மக்களாட்சி நாயக தளபதி. மக்களாட்சி நாயக தளபதி. மாணவருக்கு 1000 ரூபாய் அளித்தது தளபதி. மகளிருக்கு 1000 அளித்தது தளபதி. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் கோவை வந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் கூட வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களா? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க ஹரிதாஸ். இன்று மாலை கோவை கொடிசியா வளாகத்தில் முப்பெரும் விழாவானது நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு நபர்களும் தொடர்ந்து கோவைக்கு வந்த வண்ணமே உள்ளனர். தற்போது வரை திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்டோர் கோவை வருகை புரிந்துள்ளனர். அடுத்தடுத்த விமானங்களில் கோவையை நோக்கி வர உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்தினுடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோருடன் மற்றும் மகள் ஆகியோருடன் தற்போது கோவை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வருகை வருந்துள்ளார். அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக அருகாமையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஓய்வெடுத்த பின்னர் மாலை சரியாக ஒரு 6 மணி அளவில் கோவை கொடிசியா வளாகத்திற்கு சென்று அங்கு முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் கோவை வந்துள்ள காரணத்தால் அவரை வரவேற்பதற்காக திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் வழிநெடுக்கும் என்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்பொழுது கோவை மாவட்டமே ஒரு விழா கோலம் கொண்டுள்ளது போல உள்ளது. மாலை சரியாக 6 மணி அளவில் முதலமைச்சர் சிறப்புரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன், அதே போல சேகர்பாபு, அதே போல கனிமொழி உட்பட பல்வேறு நபர்களும் கோவைக்கு வந்து விட்டனர். ஏற்கனவே நேற்று முன்தினமே ஏவா வேலு உட்பட பல்வேறு அமைச்சர்களும் கோவையிலேயே தங்கி முகாமிட்டு அதற்குண்டான பணிகளை மேற்கொண்டனர். தற்போது அனைத்து கட்ட பணிகளும் முடிந்து முப்பெரும் விழா நடைபெறுவதற்கு கொடிசியா வளாகம் தயார் நிலையில் உள்ளது. அங்கு தீவிர பாதுகாப்பு பணியினுள்ளது. முதலமைச்சர் கோவை வருகை, அதே போல முப்பெரும் விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரு சேர நடப்பதால் கோவை 5 அடுக்கு பாதுகாப்பு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கோவை சுற்றிலும் போலீசார் தீவிர ரோந்து பணிகளிலும் வாகன தணிக்கையிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கோவை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதி, அதே போல அங்கிருந்து அவர் செல்ல உள்ள கொடிசியா வளாகம், இந்த அனைத்து இடங்களுமே ஒட்டுமொத்தமாக போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. போக்குவரத்திலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் கோவை ஒரு பெரும் பரபரப்பான சூழலில் தற்போது காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.